வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ரேன்கைன் சைக்கிள் பார்த்தோமா? சேம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதோட அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? இம்ப்ரூவைசேஷன் ஆஃப் ரேன்கைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாடிஃபைடு ரேன்கைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்ன சார் மாடிஃபை பண்ண போகிறீங்க? இந்த டிப்ளமோக்கு நடத்துகிற மாதிரி ஜஸ்ட்டாக அந்த டர்பைன் எக்ஸ்பாண்ட் இடத்துல கட் பண்ண போகிறீங்களா? கிடையாது. ஸோ நம்மளோட அடுத்த லெவல், ஓகேங்களா, இந்த அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா 2 டர்பைன் வைக்கிறோம். ஓகேங்களா? ரீஹீட் ரேன்கைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஹீட் ரேன்கைன் சைக்கிள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் ரேன்கைன் சைக்கிள். ஓகேங்களா? அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸே பார்த்துக்கோமே. இந்த டாபிக் வந்துடுவோம். ரீஹீட், அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஹீட்னா என்ன? வெப்பப்படுத்துறது. ஓகேங்களா? ரீனா என்ன? திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, திருப்பி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ரீஹீட், திருப்பி அதை வெப்பப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் டர்பைன், நமக்கு எப்பவுமே பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுன்னு வச்சுக்கோமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த இடம் தான். பவர் ஜென்ரேட் பண்ணுற எந்த இடத்துல? ஹை ப்ரெஷர் டர்பைனில். ஓகேங்களா? சார் இந்த இடத்துல ஜென்ரேட்டர் எப்படி கப்புள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இப்படி கப்புள் பண்ணியிருப்பாங்க, இது சேம் ஷாஃப்டில் கப்புள் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வெளியே நமக்கு ஜென்ரேட்டர் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. இந்த 2 ஜென்ரேட்டரோட அவுட்புட்டை என்ன பண்ணியிருப்பாங்க? கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஜென்ரேட்டர் வைக்கலாம், இந்த இடத்துலயும் ஒரு ஜென்ரேட்டர். இந்த 2 ஜென்ரேட்டர்லேருந்து வரும் பற்றிய பவரு, அந்த பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கம்பைன் பண்ணி மொத்தமாக எடுத்துக்கலாம். இப்படியும் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது 2ஐயும் ஒரே ஷாஃப்டில் கப்புள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டோட்டலாக நமக்கு ஜென்ரேட்டர் கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே ஷாஃப்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ உங்களுக்கு மேக்சிமம் இப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த 2 எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கம்பைன் பண்ணி மொத்தமாக டிரான்ஸ்மிஷனுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஒர்க்கு, டர்பைனோட ஒர்க்கு மெக்கானிக்கல் எனர்ஜியை, ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ். இங்கேருந்து உள்ளே வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை சம் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதில் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு லைன் எடுத்துகிட்டு போகிறோம். திரும்பி அதில் வெளியே வரக்கூடிய மினிமம் ஹீட் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஹீட் பண்ணி அதை திரும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோ ப்ரெஷர் டர்பைனில் அனுப்பி அங்கே சம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது சம் ரொட்டேஷனல் எனர்ஜி, தட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றுது. ஸோ இங்கே கொஞ்சம் நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு இப்படி இருக்கும் கனெக்ஷன். ஓகேங்களா? கொஞ்சம் டெப்த்தாக போனால் இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ரீஹீட் ரேன்கைன் சைக்கிளுக்கு பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம், ஹெச்எஸ் டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம் அண்ட் வெட் ஸ்டீம், 3 ஸ்டீமுக்குமே எப்படி போடுறதுன்னு சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பாய்லர்லேருந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ரீஹீட்டில் பார்த்தீங்கன்னா ரீஹீட்டர்னு ஒரு டிவைஸ், அதாவது ஒரு டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம்? பாய்லருக்குள்ளே அனுப்புகிறோம். இதில் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர்லேருந்து ஃப்ளூ கேஸ் வெளியே வருது இல்லை, ஃபர்னஸ்லேருந்து எரிஞ்சு ஃப்ளூ கேஸ் வெளியே வருதில்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? சூப்பர் ஹீட்டருக்கு அனுப்புவோமா? அடுத்து சூப்பர் ஹீட்டருக்கு அனுப்பி டேரெக்டாக எக்கனாமிசருக்கு அனுப்பியிருப்போம். தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் பார்த்தவங்களுக்கு இது நான் இந்த இப்போ சொல்கிற விஷயம் புரியும். சூப்பர் ஹீட்டருக்கு அனுப்பி அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? அகைன் எக்கனாமிசருக்கு அனுப்பி வெளியே அனுப்பிடுவோம். ஆனால் எக்கனாமிசருக்கு அனுப்பாமல் சூப்பர் ஹீட்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு ரீஹீட்டருக்கு அனுப்பி ரீஹீட்டர்லேருந்து என்ன பண்ண போகிறோம்? எக்கனாமிசருக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஃப்ளூ கேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை யூஸ் பண்ணி ரீஹீட்டில் என்ன ஆகும்? திருப்பி ஹீட் ஆகும். ஓகேங்களா? நமக்கு இதை விட இது கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியன்சியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிருக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் கான்செப்ட் தான். இதை விட பட் இது கொஞ்சம் அதிக எஃபிஷியன்சியை தரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாய்லருக்குள்ளே அனுப்புறதுனால பாய்லருக்குள்ள ஹை ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஈஸியாக இது ஸ்டீமாக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூ கேஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு, அதுவும் சேம் தான், பட் சூப்பர் ஹீட்டர் வழியாக ட்ராவல் ஆகி தான் வரும். ஸோ அங்கேயே சம் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடும் சூப்பர் ஹீட்டர். அதனால இது கொஞ்சம் கம்மியான எஃபிஷியன்சியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது 2 மெத்தடு. இது டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இது ஃப்ளூ கேஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது டைரெக்டாக பாய்லரில் போய் நம்ம பண்ணிடுவோம், ஹீட் அப்ளை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூ கேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் மெத்தடு, இது ஃப்ளூ கேஸ் மெத்தட், 2 சேம் தான். ஓகேங்களா? சின்ன சின்ன எஃபிஷியன்சியில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. வாங்க பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம், ஹெச்எஸ் டயக்ராம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பிவி டயக்ராம் உங்களுக்கே தெரியும். இது லிக்விட் லைனு, இது வேப்பர் லைனு. அதாவது இது x=0, இது x=1. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய எனர்ஜி சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஹை ப்ரெஷர் டர்பைனில் உள்ளே போகுது. ஓகேங்களா? ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னா இந்த லைனு மேலேயே வரைஞ்சோம் அப்படின்னா அது என்னது? ட்ரை ஸ்டீம்.
இந்த லைனுக்குள்ளே வந்துச்சு, இது சேச்சுரேஷன் லைன். இந்த லைனுக்கு பேர் சேச்சுரேஷன் லைன். இந்த லைன் வந்து ட்ரை ஸ்டீமோட லைன். ஓகேங்களா, இந்த லைன் வந்து ட்ரை ஸ்டீமோட லைன். ஸோ இந்த லைனுக்கு உள்ளே வந்தால் வெட் ஸ்டீம், இந்த லைன் மேலேயே வந்தால் அது ட்ரை ஸ்டீம், இந்த லைன் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் போகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் உள்ளே போகுது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் டர்பைனோட ஒர்க் என்ன, ப்ரெஷர், அதாவது ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் ஆகிறது. இதான் வந்து டர்பைனில் நடக்கக்கூடியது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் குறையும், வால்யூம் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ப்ரெஷர் குறையும், வால்யூம் அதிகமாகும். ஓகேங்களா, சொல்ற புரியுதா? இது 1, இது 2. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 2ஆவது ஸ்டேஜ் முடிஞ்சோடனே டைரக்டா கண்டென்சருக்கு அனுப்பியிருப்போம் முன்னாடி எல்லாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2ஆவது ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரீஹீட் பண்ணி திரும்பி என்ன பண்ண போறோம், மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கு மாத்துறோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா அதை மேக்ஸிமம் ஹீட்டு, இந்த இடத்துல எவ்வளோ ஹீட் வருதோ சேம் ஹீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரீஹீட் பண்ணுறோம். ரீஹீட் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். ஓகேங்களா, இப்போ பாய்லரில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ப்ரெஷரில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரெஷர் இந்த நம்ம ஹீட் பண்ணுறப்ப ஏதாவது ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுவோமா, கிடையாது. உள்ளே எவ்வளோ ப்ரெஷரில் போதோ வெளியே சேம் ப்ரெஷரில் தான் வெளியே வரும். ஓகேங்களா, ஸோ ஹீட் வந்து அதாவது ப்ரெஷரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். அப்புறம் ஏன் சார் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல உள்ளே போகக்கூடிய ஸ்டீம் வெட் ஸ்டீமாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்லேருந்து நெக்ஸ்ட் என்னது அதோட கம்மியாக தான் வரும். ஒன்று ட்ரை ஸ்டீமாக இருக்கும், இல்லை வெட் ஸ்டீமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வெட் ஸ்டீமை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, வெட் ஸ்டீமில் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன அதே கான்செப்ட் தான், ஸ்டீமு வாட்டர். ஓகேங்களா, ஸ்டீமு வாட்டர் எதுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும், ஸ்டீமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டீம் அப்படியே குளிர்ந்து நீராக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வால்யூம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ வாட்டர் இந்த இடத்துல வந்து வாட்டர்னு சொல்கிறோமா, வாட்டர் அப்படின்னாலும் வெட் ஸ்டீம்னாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து பியூர் ஸ்டீம். ஓகேங்களா, அப்போ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கலந்துருந்துச்சு அப்படின்னா இதை விட கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தானே இருக்கும். சொல்கிற புரியுங்களா, இது வந்து பியூர் ஸ்டீம், ஸோ வால்யூம் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம வெட் ஸ்டீம்னு சொல்கிறோம், அப்போ சம் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ கண்டென்சேட் ஆகிட்டு இருக்குது, அப்போ அதோட வால்யூம் என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் வாட்டருக்கு சொல்லிட்டேன்னா இதே வெட் ஸ்டீம் சொல்லிடுறேன் பாருங்க, கொஞ்சம் ஈஸியாக புரியும். சேம் பாய்லர், இந்த இடத்துல பியூர் ஸ்டீமு, இந்த இடத்துல வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டீம். அப்போ இதோட வால்யூம் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ட்ரை ஸ்டீமை விட வெட் ஸ்டீமோட வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வெட் ஸ்டீமாக இருக்கிறத ட்ரை ஸ்டீமாக என்ன பண்ண போகிறோம், மாற்றுறோம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாற்றுறோம், ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே நீராவி, அதாவது இந்த அதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் துளிகள், வெட் ஸ்டீம்னா என்ன, உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும். ஓகேங்களா, வாட்டர் ப்ளஸ் வேப்பர், அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணி அகைன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாற்றுறோம். ஸோ அப்போ வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த வாட்டர் எல்லாம் ஸ்டீமாக மாறுறப்ப எந்திரிக்குமா, ஸோ வால்யூம் என்ன ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டாச்சு. ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், நம்ம ஹீட் பண்ணுறப்ப ப்ரெஷரில் எந்த சேஞ்சஸும் பண்ணல, உள்ளே எவ்வளோ ப்ரெஷரில் போகுதோ சேம் வெளியே வரப்போ சேம் ப்ரெஷர் தான். ஓகேங்களா, ஸோ 2 to 3 நம்ம எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா, 2 கூட நான் உள்ளே போட்டுக்கிறேன், 2 to 3 நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. நெக்ஸ்ட் இங்கே வரப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா, அகைன் உங்களுக்கு அப்படியே தெரியும் டர்பைனோட என்ன எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸோ ப்ரெஷர் கம்மியாகும், வால்யூம் என்ன ஆகும், சாரி ப்ரெஷர் கம்மியாகும், வால்யூம் என்ன இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சேம் அதே தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்டேஜ் 4. ஃபர்ஸ்ட் என்ன புரியுதா, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக உள்ளே போகுது, டர்பைனில் ஹை ப்ரெஷர் டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸோ ப்ரெஷர் குறையுது, வால்யூம் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஹீட்டுக்கு அனுப்புகிறோம். ரீஹீட்டரில் ஹீட் மட்டும்தான் பண்ணுறோம், ப்ரெஷரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஹீட் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் வெட் ஸ்டீமாக இருக்கிறது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறுது அப்படின்னா வால்யூம் கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். வாட்டராக இருக்கிறது
ஸ்டீமாக இருக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஸோ வாட்டராக இருக்கப்போ வால்யூம் கம்மியாக இருக்குது, ஸ்டீமாக இருக்கிறப்ப என்ன ஆகும், ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆக வால்யூம் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சேம் அதே தான் வாட்டருக்கு பதிலாக இங்கே வெட் ஸ்டீம் இருக்குது, கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ வெட் ஸ்டீமை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஆக 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 எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வால்யூம் அதிகமாகிட்டே இருக்கும். அதே தான். ஸோ வால்யூம் அதிகமாகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது லோ ப்ரெஷர் டர்பைனில் உள்ள அனுப்புகிறோம். அகைன் என்ன ஆகுது, ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா டைரெக்டாக போட்டிருப்போம், இதான் 1 to 2 அப்படின்னு. ஓகேங்களா? இதை 2 ஸ்டேஜாக நம்ம இந்த இடத்துல பிரிக்கிறோம். இந்த 2 to 3க்கு இடையில என்ன இருக்குது, ரீஹீட்டர் இருக்குது. அதை திருப்பி நம்ம ஹீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அனுப்புகிறோம் உள்ள. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இதுதான் 5 என்னது, 4 to 5 என்னது கண்டென்சர். அதுக்கப்புறம் கண்டென்சர்லேருந்து நெக்ஸ்ட் என்னது பம்பு, பம்ப்லேருந்து நெக்ஸ்ட் என்னது பாய்லர். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு கிடையாது. ஓகேங்களா? நமக்கு எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, இந்த 1 to 4, அதாவது டர்பைன்லேருந்து கண்டென்சர் வர்றது, இந்த இடத்துல தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோ பார்த்துக்குங்க, கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். ரேன்கன் சைக்கிள் ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸ் நடத்திருக்கோம், அந்த லிங்க் கொடுக்குறேன், மற்றதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு ஒரு லைன் வந்துருச்சு. ஓகேங்களா சார்? ஓகே சார், இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். சப்போஸ் நம்ம ஹீட் எனர்ஜியை உள்ள பாய்லரில் கம்மியாக தான் கொடுக்குறோம், ஹீட் எனர்ஜியை பாய்லரில் கம்மியாக தான் கொடுக்குறோம், அப்போ ட்ரை ஸ்டீமாக வெளியே வருது சார், அப்போ என்ன பண்ணுறது? கரெக்டுங்களா? இப்போ ட்ரை ஸ்டீம் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த லைன் மேலேயே இருந்துச்சுன்னா அது ட்ரை ஸ்டீம், லைனை விட்டு தாண்டி போச்சுன்னா அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், லைனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது என்னது, வெட் ஸ்டீம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வச்சு சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், அதை வச்சு சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெட் ஸ்டீம் ட்ரை ஸ்டீம் கொண்டு வரோம். ட்ரை ஸ்டீம்னா என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட் அது மேலே வைக்கலாமா? ஓகேங்களா? ஸோ சேம் ப்ராசஸ் அப்படியே ஃபஸ்ட்டு குறையுது, திருப்பி அது எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த ட்ரை ஸ்டீம் இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இங்கேயும் என்ன ஆகுது, 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரீஹீட் பண்ணுறோம். ரீஹீட் பண்ணி திரும்பி லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கே தெரியும் லோ ப்ரெஷர் டர்பைனில் என்ன, ப்ரெஷர் குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா, சேம் அதே. சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த லைன் கர்வாக போட்டிருந்தா கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா, இது என்னது ட்ரை ஸ்டீம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம 1 டேஷ்னு வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து என்னது 2 டேஷ்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னது 3 டேஷு, இந்த பாயிண்ட் நமக்கு 4 டேஷு. ஓகேங்களா? ஸோ ரெட் கலரில் இருக்க சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமு, கிரீன் கலரில் இருக்கிறது ட்ரை ஸ்டீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வெட் ஸ்டீம் பார்க்கலாம். சரிங்க சார், உள்ளே போகிறப்பே வெட் ஸ்டீமாக தான் போகுது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னடா நம்ம இவ்வளோ ஹீட் யூஸ் பண்ணுறோம், பாய்லர் யூஸ் பண்ணுறோம், எப்படி உள்ளே போகிறப்ப வெட் ஸ்டீம் போகும் அப்படின்னு. நல்லா பார்த்துக்கோங்க, ஹீட் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, உள்ளே கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன ஆகும், கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? கம்மியான ஹீட் எனர்ஜியில் தான் இருக்கும். ஸோ உள்ளே போகிறப்ப வெட் ஸ்டீமாக போகுதுன்னு வச்சுங்க, இந்த கான்செப்ட். இப்போ வெட் ஸ்டீமாக போகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு இந்த லைனுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோமா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு, இந்த லைன் மேலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதுக்கு, ட்ரை ஸ்டீமுக்கு. அப்போ வெட் ஸ்டீம்ல என்ன பண்ணுவோம், இந்த லைனுக்குள்ளே வந்துடணுமா, ஸோ லைனுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? திரும்பி இந்த வெட் ஸ்டீம் உள்ளே போகுது, ஹை ப்ரெஷர் டர்பைன். இப்போ அந்த டர்பைனில் என்ன நடக்குது, சேம் அதே கான்செப்ட் தான், ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரீஹீட்டரில் ரீஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரீஹீட்டில் ரீஹீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதை ரீஹீட் பண்ணி லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு அனுப்புகிறோமா, திரும்பி என்ன ஆகுது, ப்ரெஷர் குறையுது, வால்யூம் அதிகமாகுது. ஓகேங்களா? திரும்பி என்ன பண்ண போகிறோம்னா இதை என்ன பண்ண போகிறோம், கண்டென்சருக்கு அனுப்ப போகிறோம். இவ்வளோ தான் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 டபுள் டேஷ்னு வச்சுக்கோமா, இது வந்து 2 டபுள் டேஷ், 3 டபுள் டேஷ், 4 டபுள் டேஷ். ஓகேங்களா? இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது வந்து பிவி டயக்ராம் ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு ரெட் கலரில் போட்டிருக்கேன், ட்ரை ஸ்டீமுக்கு கிரீன் கலரில் போட்டிருக்கேன், வெட் ஸ்டீமுக்கு ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதை இன்னும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த பார்ட்ஸ் நேம் எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 to 2 என்னது? ஹை ப்ரெஷர் டர்பைன். 1 to 2 என்னது? ஹை ப்ரெஷர் டர்பைன். நெக்ஸ்ட் 2 to 3 என்னது? ரீஹீட்டர். RH நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 2 to 3 ரீஹீட்டரா? 3 to 4 என்னது? லோ ப்ரெஷர் டர்பைனா? லோ ப்ரெஷர் டர்பைன். அகைன் 4 to 5 என்னது? கண்டென்சர். ஓகேங்களா? இது நமக்கு நார்மலாக தெரியும். ஓகேங்களா? அடுத்து கண்டென்சர்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் 5 to 6 என்னது? பம்பு. 5 to 6 பம்பு. நெக்ஸ்ட் 6 to 1 என்னது? பாய்லர். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது? அந்த டர்பைனில் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருந்தால் கர்வ் இப்படி இருக்கும், ட்ரை ஸ்டீமாக இருந்தால் இப்படி இருக்கும், வெட் ஸ்டீமாக இருந்தால் இப்படி இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு டிஎஸ் டயக்ராம் பார்ப்போம். ஓகேங்களா? டிஎஸ் டயக்ராமில் அப்படி என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட்டு டிஎஸ் டயக்ராம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டிஎஸ் டயக்ராம் பார்க்க போகிறோம். டீனா டெம்பரேச்சர், எஸ்னா என்ட்ரோபி. ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்ட்ரோபி எப்படி இருக்குது, ரீஹீட் ரான்கைன் சைக்கிளில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கிறோமா? சேம் அதே கான்செப்ட் வச்சுக்குமா? சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் உள்ளே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லைனுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைப்போமா? லைனுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் உள்ளே போகுதா? ஹை ப்ரெஷர் டர்பைனில். ஸோ உள்ளே போய் டர்பைனில் ஒர்க் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்ங்கிறது வெட் ஸ்டீமாக மாறி இருக்கும், இல்லை ட்ரை ஸ்டீமாக மாறி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உள்ளே போயிருக்கக்கூடிய டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி ஓகேங்களா ஸ்டீம் லாஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? டர்பைனோட ஒர்க் என்ன? ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் ஆகி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற டிவைஸ். ஓகேங்களா? ரொட்டேட் ஆகி. ஸோ கண்டிப்பாக ஸ்டீம் லாஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டீமில் கொஞ்சம் டெம்பரேச்சர் போயிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறையும். என்ட்ரோபி என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஹீட் கொடுக்குறோமா? கிடையாது. இந்த இடத்துல ஏதாவது ஹீட் எடுக்கிறோமா? கிடையாது. ஹீட்டை கொடுக்குறப்போ தான் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறப்போ தான் வந்து என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? when we are heat applied the entropy will increased. when we are reject the heat the entropy will decrease. ஓகேங்களா? ஸோ சேம் அதே தான் என்ட்ரோபி எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்னா ஹீட் அப்ளை பண்ணுறப்ப. என்ட்ரோபி எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா ஹீட் ரிஜெக்ட் பண்ணுறப்ப. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட் எடுக்கவும் இல்லை. ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாமா? ஓகேங்களா? ஸோ இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். இதான் வந்து என்னது? செகண்ட் பாயிண்ட். ஓகே சார், இப்போ வந்துருச்சு. இங்கே ஒரு 450 டிகிரி செல்சியஸில் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். இங்கே ஒரு 450 டிகிரி செல்சியஸில் உள்ளே போகுது. ஓகேங்களா? இதான் 450 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் வெளியே வரப்போ ஒரு 100 டிகிரி செல்சியஸுக்கு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. வெளியே வரப்போ ஒரு 100 டிகிரி இல்லைனா ஒரு 120 டிகிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? ஒரு புரியறதுக்காக. ஓகேங்களா? ஒரு 120 டிகிரி செல்சியஸில் உள்ள வருது. திரும்பி நம்ம தானே பண்ண போகிறோம்? உள்ளே அனுப்புகிறோமா? உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா உள்ளே ஆல்ரெடி இது 450 டிகிரி செல்சியஸ் தான் ஹீட் ஆகி வெளியே வருது, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டீம் என்ன பண்ண போகிறோம்? உள்ள ரீஹீட்டரில் அனுப்புகிறோம். ஓகேங்களா? ரீஹீட்டரில் அனுப்புகிறப்ப கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு இந்த இடத்துல வாட்டரில் நார்மலாக வாட்டர் லைனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதோ அந்த டெம்பரேச்சரை கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அகைன் இதை 450 டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா? 2 to 3 போகிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகுது? இந்த லைனில் இருக்கக்கூடிய ஸ்டீம் உள்ளே அனுப்புகிற பாய்லருக்குள்ளே ஹீட் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீட்டை கொடுக்குறோமா, ஹீட் எடுக்கிறோமா? ஹீட்டை நம்ம கொடுக்குறோம். எதுக்கு? ரீஹீட் இருக்கு. ஓகேங்களா? ஹீட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரோபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? when we are heat applied the entropy will increase. ஓகேங்களா? ஸோ என்ட்ரோபியும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்படி காட்டுவோமா? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி. சொல்கிறது புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3. ஓகேங்களா? இது வந்து ஸ்டேஜ் 3. நெக்ஸ்ட் சார் எது வரைக்கும் சார் போகிறது? இந்த 1 3 பார்த்தீங்கன்னா சேம் லைனில் இருக்கணும். ஏன்னா உள்ளே போகிற டெம்பரேச்சர் தான் இங்கேயும் வந்து நம்ம டெம்பரேச்சராக கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டீம் வந்து சேம் ஹீட் எனர்ஜியில் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ளே போகுது இல்லை லோ ப்ரெஷர் டர்பைனில். ஸோ டர்பைனில் உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரெஷர் அதாவது ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு
கண்டிப்பாக டெம்பரேச்சர் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் இங்கே வரப்போ ஒரு 100 டிகிரி ஒரு 80 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ டெம்பரேச்சர் லாஸ் ஆகி ஒரு 80 டிகிரி செல்சியஸ்க்கு வருது. உங்களுக்கே தெரியும் அடுத்து. அப்போ டெம்பரேச்சர் குறையுமா? ஓகேங்களா? டெம்பரேச்சர் குறையும். ஏன் சார் என்ட்ரோபியை கான்ஸ்டன்டாக வச்சுருக்கீங்க? 3.2 4.2 ஏன் ஈவனாக இருக்குது? நம்ம லோ ப்ரெஷர் டர்பைனில் ஏதாவது ஹீட்டை கொடுக்குறோமா? கிடையாது. ஏதாவது ஹீட்டை எடுக்கிறோமா அதுலேருந்து? கிடையாது. ஸோ ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, அதுலேருந்து ஹீட்டை எடுக்கவும் இல்லை டர்பைனில். ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஆனால் உள்ளே போகிறப்ப சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக உள்ளே போகுது, வெளியே வரப்போ ட்ரை ஸ்டீமாவோ இல்லை வெட் ஸ்டீமாவோ நமக்கு கிடைக்கிது. ஸோ டெம்பரேச்சர் லாஸ் இருக்குது. அதனால தான் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? குறையிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டென்சரில் நம்மளோட ஒர்க் என்ன? ஸ்டீம் வந்து வாட்டராக மாற்றுறதா? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே பழைய வீடியோ தான். ஓகேங்களா? இது 5. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பம்பு. நெக்ஸ்ட்டு எக்கனாமைசர். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அகைன் ஒரு தடவை சொல்லிடுறேன் வேணாம். 4 to 5 என்னது? 4 to 5 வந்து கண்டென்சர். ஓகேங்களா? கண்டென்சரில் வந்து நமக்கு ஸ்டீம் வந்து வாட்டராக மாறுது, டெம்பரேச்சர் மாறாது. லேட்டன் ஹீட்டை மட்டும்தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லேட்டன் ஹீட்டை மட்டும் வெளியே எடுக்கிறதுனால டெம்பரேச்சர் மாறாது. ஆனால் நம்ம ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம்ல கண்டென்சரில், அதனால என்ட்ரோபி மட்டும் குறையுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பம்பு. பம்போட ஒர்க் என்ன? வாட்டரை பம்ப் பண்ணி பாய்லருக்கு அனுப்புறதா? ஓகேங்களா? ஸோ நம்ம பம்ப் பண்ணுறப்ப மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்றா நெருங்கி இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஒன்னோட ஒன்றா நெருங்குறப்ப என்ன ஆகுது? அதோட டெம்பரேச்சர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஏன் என்ட்ரோபியை கான்ஸ்டன்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கரெக்டாக? என்ட்ரோபி ஏன் கான்ஸ்டன்டாக வச்சுருக்கோம்? இந்த இடத்துல நம்ம ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை எடுக்கவும் இல்லை. ஸோ ஹீட் வந்து 0 தான். அப்போ என்ட்ரோபி என்னது? என்ட்ரோபி வந்து 0 தான். ஸோ என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சரிங்க சார், பம்புக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ சேச்சுரேஷன் லைன் வந்து நமக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வரைக்கும் ரைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இது வாட்டராக இருந்துச்சுன்னா இங்கே இது என்னது? வாட்டராக தான் இருக்கும். ஸோ இது 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இது ஒரு 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ் வாட்டராக இருக்கும். இங்கே 100 டிகிரி செல்சியஸ் வாட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்டரை வந்து வாட்டராக தான் மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை அது என்ன மாற்றுது? அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை மட்டும் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாய்லருக்குள்ளே அனுப்புகிறோம். இது எக்கனாமிசரா? இது பாய்லர். பாய்லரில் ஏன் கான்ஸ்டன்ட் சேம் லைனில் இருக்குது, அதாவது ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. நம்ம 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரை உள்ளே அனுப்புகிறோமா, இது 100 டிகிரி செல்சியஸ் ஸ்டீமாக மாறும். ஓகேங்களா? சார் நம்ம ஹீட்டை கொடுத்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் தானே? இந்த டவுட் உங்களுக்கு பல தடவை கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஹீட்டை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லை, இந்த வாட்டர் ஸ்டீமை மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்குது? யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 100 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது அந்த 100 டிகிரி செல்சியஸ் தொடரப்ப சம் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அந்த வாட்டரை ஸ்டீமாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் பாய்லரில் நடக்குது. பாய்லருக்கு அப்புறம் சூப்பர் ஹீட்டர்னு ஒரு பார்ட் வைக்கிறோமா? ஸோ சூப்பர் ஹீட்டர் அதோட ஒர்க் என்ன? திரும்பி இது ஒரு 100 டிகிரி செல்சியஸ்னா இது ஒரு 450 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே அகைன் இந்த கண்டிஷன் தான். ஓகேங்களா? அகைன் இந்த கண்டிஷன் தான். ஸோ பாய்லரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணோம்? ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் ஹீட்டர் மூலமாக. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் லேட்டன் ஹீட்டு, இது ரெண்டும் சென்சிபிள் ஹீட்டு, இது வந்து லேட்டன் ஹீட்டு. ஓகேங்களா? இதுக்கான விளக்கம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது அந்த ரேன்கைன் சைக்கிள் நடத்தியிருப்பேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? நம்ம வீடியோ கண்டினியூவாக ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, இந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் முடிஞ்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹை ப்ரெஷர் டர்பைனுக்கு அனுப்புகிறோம், அதான் 1 to 2. அடுத்து அதை ரீஹீட் பண்ணுறோம், அதான் 2 to 3. ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது அகைன் அந்த பழைய டெம்பரேச்சருக்கு போய் ரைஸ் ஆகி நிற்கிது. அடுத்து அதை லோ ப்ரெஷர் டர்பைனுக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ அதான் வந்து 3 to 4. ஓகேங்களா? இப்போ இது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரை ஸ்டீமுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரை ஸ்டீம் க்ரீன் கலரா ஐயா, அதை எடுத்துக்குவோம். இப்போ இந்த வேல்யூலாம் நான் அழைச்சிட்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஜஸ்ட் நடத்துனது. ஓகேங்களா? முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? இந்த பிளாக் கலர் லைனுக்கு அவுட்டரில், அதான் பிளாக் கலர் லைன் வந்து சேச்சுரேஷன் லைன், அந்த லைனுக்கும் அவுட்டரில் வெளியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்? அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ட்ரை ஸ்டீமாக இருந்தால் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம்? அந்த பிளாக் கலர் லைன் சேச்சுரேஷன் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஓகேங்களா? அப்போ உள்ள போறக்கூடிய ஸ்டீம் ட்ரை ஸ்டீமா தான் போகுதுன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? எப்படி சார் ட்ரை ஸ்டீமா போகும்? அதே தான் ஹீட் எனர்ஜியே கம்மியா குடுக்குறோம் பாய்லர்ல. ஓகேங்களா? விறகு கட்டைய கம்மியா வச்சோம்னா என்ன ஆகும்? அடுப்பு கம்மியா தானே எரியும். அப்ப அதுல உண்டாகக்கூடிய ஸ்டீம் என்ன ஆகும்? கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஃபியூல சப்போஸ் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, உள்ள போறக்கூடிய ஸ்டீம் ட்ரை ஸ்டீமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை ஸ்டீமா இருந்துச்சுன்னா, நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம்? அந்த சேச்சுரேஷன் லைன் மேலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அகைன் சேம் இந்த சொன்ன கான்செப்ட் தான் இங்க வரும். அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? அத இங்க ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு வருது அப்படின்னா, வெளியே வரப்போ ஒரு 80 டிகிரி செல்சியஸ்க்கு வெளியே வருது, ஒரு 70 டிகிரி செல்சியஸ்க்கு வெளியே வருதுன்னா, அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன் உள்ள அனுப்புறோம் பாய்லருக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடியதை உள்ள அனுப்புறோம். இதுக்குள்ள லோ ப்ரெஷர் டர்பைன்ல. லோ ப்ரெஷர் டர்பைன்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். டெம்பரேச்சர் குறையும், என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த 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 லைன்ல இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டென்சருக்கு அனுப்பி பம்புக்கு அனுப்பி ஆஸ் யூசுவல் ரெகுலர் ஒர்க் அதே தான். ஸோ இது வந்து 1 டேஷ், இது 2 டேஷ், இது 3 டேஷ், இது வந்து 4 டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வாங்க வெட் ஸ்டீம் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வேல்யூலாம் நான் கொஞ்சம் அழைச்சிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே முடிஞ்சா ட்ரை ஸ்டீம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம வெட் ஸ்டீம் பார்ப்போம். ஓகேங்களா? வெட் ஸ்டீம் உள்ள போற ஸ்டீம் சப்போஸ் வெட் ஸ்டீமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு 80 டிகிரி செல்சியஸ் ஒரு 90 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஹீட் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ண ஸ்டீம் யூஸ் பண்றோம் டர்பைன்ல. யூஸ் பண்ணி ஒரு 50 டிகிரி ஒரு 60 டிகிரி செல்சியஸ் ஒரு 70 டிகிரி செல்சியஸ்க்கு வருது. ஓகேங்களா? சார் இப்படிலாம் ரன் ஆகுமா அப்படின்னா, நம்ம ஹீட் எனர்ஜியை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டீம் எனர்ஜி கம்மியான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெட் ஸ்டீம், ஸோ நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னா இந்த சேச்சுரேஷன் லைனுக்கு வெளியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ட்ரை ஸ்டீம் அப்படின்னா அந்த சேச்சுரேஷன் லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ட்ரை ஸ்டீம்னாலும் சேச்சுரேஷன் ஸ்டீம்னாலும் சேம் தான். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும் பல வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ ட்ரை ஸ்டீம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சேச்சுரேஷன் லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வெட் ஸ்டீம். வெட் ஸ்டீம்னா என்னது? கண்டிப்பாக சேச்சுரேஷன் லைனுக்கு உள்ளதான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டர்பைன் உள்ளே போகுது, டர்பைனில் ஹை ப்ரெஷர் டர்பைனில் ரன் ஆகுது, நமக்கு வெளியே வரப்போ டெம்பரேச்சர் குறையுது. ஓகேங்களா? என்ட்ரோபி என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையுது, என்ட்ரோபி என்ன ஆகும்? என்ட்ரோபி கண்டிப்பாக கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல நம்ம எந்த ஹீட்டும் கொடுக்கல, எந்த ஹீட்டும் அதுலேருந்து எடுக்கல. ஸோ ஹீட் 0, ஸோ என்ட்ரோபி என்னது 0 தான். ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்டாக இருக்கு. ஓகேங்களா? அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டீம் என்ன பண்ண போகிறோம்? ரீஹீட்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ திரும்பி இதை 90 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றி உள்ள அனுப்புகிறோம். உள்ள அனுப்புகிறோம், இது 90 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுது, திரும்பி என்ன பண்ண போகிறோம்? உள்ள அனுப்புகிறோம். ஸோ இது வெட் ஸ்டீமாக மாறுது அகைன். ஓகேங்களா? ஸோ அகைன் சேம் டெம்பரேச்சருக்கு மாறுது. சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு ஆக்சுவலாக டயக்ராம் எப்படி வராது, இந்த டெம்பரேச்சருக்கு நேராக இருக்குதா? ஸோ அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெட் ஸ்டீம் ரீஹீட் பண்ணுறோம், ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, திரும்பி என்ன பண்ண போகிறோம்? இதை லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸோ லோ ப்ரெஷர் டர்பைனில் நமக்கு என்ன நடக்குது? அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெம்பரேச்சர் லாஸ் ஆகும், ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் ஆகி டெம்பரேச்சர் லாஸ் ஆகும். ஒரு 60 ஆர் 70 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டெம்பரேச்சர் குறையும். ஓகேங்களா? ஏன் சார் ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க? நம்ம டர்பைனில் இந்த லோ ப்ரெஷர் டர்பைனில் ஏதாவது ஹீட் கொடுக்குறோமா? ஏதாவது ஹீட் எடுக்கிறோமா? கிடையாது. ஹீட்டை கொடுக்குறப்ப என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டை எடுக்கிறப்ப என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஹீட்டை நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஹீட் எதுவுமே பண்ணல, ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து நமக்கு 1 டபுள் டேஷ், இந்த லைன் 2, இந்த பாயிண்ட் 2 டபுள் டேஷ், இந்த பாயிண்ட் 3 டபுள் டேஷ், இந்த பாயிண்ட் நமக்கு 4 டபுள் டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎஸ் டயக்ராம் பார்த்தாச்சு. இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், இது ட்ரை ஸ்டீம். ரெட் கலரில் இருக்கிற சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், பச்சை கலரில் இருக்கிறது ட்ரை ஸ்டீம், ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது? வெட் ஸ்டீம். ஓகேங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹச்எஸ் டயக்ராம் பார்ப்போம். ஓகேங்களா? என்தால்பி என்ட்ரோபி எப்படி இருக்கு இந்த ரீஹீட் சைக்கிளில்? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க ஹச்எஸ் டயக்ராம் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு சின்ன டவுட் வரும். என்னன்னா, அது எனக்கு வந்த டவுட் தான். ஓகேங்களா? என்னன்னா 1 3 பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட்ல இருக்கா? ஓகேங்களா? 1 3 பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட்ல இருக்கும். ஆனால் 1 டேஷ் 3 டேஷும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அப்படி கிடையாது. உங்களுக்கு டயக்ராம் சேமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி போட்டிருக்கிறோம். ஆக்சுவல் கிராஃப் நீங்கள் ட்ரை ஸ்டீம் போடுறப்ப எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே வருது பார்த்தீங்களா இந்த லைனு,
இந்த டை ஸ்டீம் கிரீன் கலர்ல இருக்கிறது அதை நான் கிரீன் கலர்லேயே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். ஓகேங்களா, இதான் வந்து 1 டேஷா. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் குறையுதுன்னு சொல்கிறேன்னா, டெம்பரேச்சர் குறையுதா, இது 2 டேஷா. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா, ரீஹீட்டில் இன்க்ரீஸ் ஆகி உள்ளே போகுதா. ஸோ நமக்கு அகைன் 3 டேஷ் இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ அகைன் டெம்பரேச்சர் குறையும். ஓகேங்களா, அகைன் இப்படி வரும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? 3 டேஷ் அப்படிங்கிறது 3 டயக்ராமே ஒரே டயக்ராமில் காட்டுறதுக்காக இப்படி போட்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு 1 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் என்னது சேம் தான். இங்கே உள்ளே போகிற டெம்பரேச்சரும் இந்த இடத்துல உள்ளே போகிற டெம்பரேச்சரும் சேம் தான். ஓகேங்களா, உள்ள 450 டிகிரி செல்சியஸ் உள்ளே போகுதுன்னா என்னதான் யூஸ் ஆனாலும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி ரீஹீட் பண்ணி அகைன் 450 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிடுவோம். உள்ளே போகிற 90 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா என்னதான் யூஸ் பண்ணாலும் அகைன் நம்ம ரீஹீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், 90 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிடுவோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லையும் தேர்ட் பாயிண்ட்லையும் எப்படி இருக்கணும், சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ டயக்ராம் உங்களுக்கு இப்படி தான் வரணும். உங்களுக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து 3ஐயும் ஒரே டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் இண்டிவிஜுவலாக ரீஹீட் ரேன்கைன் சைக்கிளில் ட்ரை ஸ்டீம் டயக்ராம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் போடணும், அப்படி கிடையாது. ஓகேங்களா, சப்போஸ் வெட் ஸ்டீமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, சேம் அதே தான். இது 1 டபுள் டேஷ் ஆயிரும், இது 3 டபுள் டேஷ், இது 2 டபுள் டேஷ், இது 4 டபுள் டேஷ். ஓகேங்களா, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் சேம் அதே தான். 1 2 3 4. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் கிடையாது. டெம்பரேச்சர் 1வது பாயிண்ட்லேயும் 3வது பாயிண்ட்லேயும் எப்படி இருக்கணும், சேம் பாயிண்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி 1 டேஷ் 3 டேஷ் 1 டேஷ் 1 டபுள் டேஷ் 3 டபுள் டேஷ் இது எல்லாமே சேம் பாயிண்ட் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல உள்ள என்ன டெம்பரேச்சரில் போகுதோ அதே டெம்பரேச்சரை தான் நம்ம லோ ப்ரெஷர் டர்பைன்லேயே அனுப்புவோம். ஓகேங்களா, ஹை ப்ரெஷர் டர்பைனில் எவ்வளோ டெம்பரேச்சர் உள்ளே போகுதோ சேம் டெம்பரேச்சர் தான் என்னது லோ ப்ரெஷர் டெம்பரேச்சர்லையும் லோ ப்ரெஷர் டர்பைன்லையும் உள்ளே அனுப்புகிறோம். எப்படி, உள்ள பாய்லருக்குள்ள அகைன் ரீஹீட் பண்ணி உள்ள அனுப்புறதுனால இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹெச்எஸ் டயக்ராம் பார்ப்போம். ஓகேங்களா, ஹெச்எஸ் டயக்ராம் ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் உள்ளே போகிறப்ப டெம்பரேச்சர் குறையுதா. ஓகேங்களா, டெம்பரேச்சர் குறையுது. ஸோ செகண்ட் பாயிண்ட் நமக்கு என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு அங்கேயே. ஓகேங்களா, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இங்கேயும் சேம் என்ட்ரோபி தான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற கான்செப்டே நம்ம பண்ணிக்கலாம். ஹீட்டை நம்ம கொடுக்கவும் இல்லை, ஹீட் அதுலேருந்து எடுக்கவும் இல்லை. ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் உள்ளே போகிறப்ப சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக உள்ளே போகுது, வெளியே வரப்போ வெட் ஸ்டீமாக வெளியே வருது. ஸோ டெம்பரேச்சர் லாஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், என்தால்பி குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ என்தால்பி குறையுது. நெக்ஸ்ட் என்னது, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் வச்சாச்சா. நெக்ஸ்ட் சரி சார், ஓகே. செகண்ட் பாயிண்ட்ல அடுத்து என்ன பண்ண போறோம், ரீஹீட்ல அனுப்புறோமா. ரீஹீட்ல என்ன வருது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அகைன் பழைய டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு போறோமா. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து 2 to 3 நம்ம இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு என்ன பண்ண போறோம், அகைன் திரும்பி நம்ம ரைஸ் பண்றோம். ஓகேங்களா, இப்படி ஆகும். இப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த 1வது பாயிண்ட்டும் இந்த 3வது பாயிண்ட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். சொல்கிற புரியுதுங்களா. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதோ சேம் இந்த இடத்துலையும் என்னது சேம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். நம்ம ரீஹீட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ என்தால்பி இருக்குதோ சேம் என்தால்பி தான் கண்டிப்பாக லோ ப்ரெஷர் டர்பைன்லையும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உள்ள ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் லாஸ் ஆகுது. ஓகேங்களா, ஹை ப்ரெஷர் டர்பைனில் உள்ளே போகுது, டெம்பரேச்சர் லாஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் குறையுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்து ரீஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரீஹீட் பண்ணுறப்ப நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணுறோம். அப்போ ஹீட் அப்ளை பண்ணால் என்ட்ரோபி என்ன ஆகும், ஹீட் அப்ளை பண்ணுறப்ப என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ டெம்பரேச்சரும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் என்தால்பி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகும், என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டணும், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3 உள்ளே போகுதா, லோ ப்ரெஷர் டர்பைன். ஸோ உள்ளே போகிறப்ப ஒரு இங்கே ஒரு 450னா இங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக 450 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சேம் டெம்பரேச்சராக தான் இருக்கும். சேம் டெம்பரேச்சர் கொண்டு போயாச்சு. அகெயின் லோ ப்ரெஷர் டர்பைனில் ஒர்க் நடக்குது. உள்ளே போகிறப்ப சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், வெளியே வரப்போ வெட் ஸ்டீம். ஓகேங்களா, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்பி என்ன பண்ண போகிறோம், கீழே இறங்கணும். ஏன் டெம்பரேச்சர் குறையுமா. ஸோ டெம்பரேச்சர் குறையுது. இது 4th ஸ்டேஜ். ஏன் சார் 3 to 4 என்ட்ரோபியை கான்ஸ்டன்டாக வச்சிங்க. 3 to 4 நமக்கு என்னது பார்த்துங்க, டர்பைன்.
டர்பைனில் ஏதாவது ஹீட் கொடுக்குறோமா கிடையாது, டர்பைன்லேருந்து ஏதாவது ஹீட் எடுக்கிறோமா கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஹீட் 0, அப்போ என்ட்ரோபி என்னது 0 தான். ஸோ S3 = S4. ஸோ S3 S4ம் ஈவன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4. ஓகேங்களா. 4th பாயிண்ட்லேருந்து நமக்கு என்னது கண்டென்சரா. கண்டென்சரில் ஒர்க் என்னது, ஸ்டீமை வந்து வாட்டராக மாற்றுறோமா. ஸோ ஸ்டீமை வாட்டராக மாற்றுறோம், அப்போ என்தால்பியும் குறையும். நம்ம கண்டென்சரில் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோமா, அப்போ என்ட்ரோபி குறையும். ஓகேங்களா. என்தால்பியும் குறையும், என்ட்ரோபியும் குறையும். ஓகேங்களா. என்தால்பி எப்படி குறையும், ஸ்டீம் வாட்டராக மாறுது. ஸோ கண்டிப்பாக டெம்பரேச்சர் லாஸ் இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் லாஸ் இருக்குது. ஸோ அதனால் என்தால்பியும் குறையும். சேம் நம்ம ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், என்ட்ரோபி குறையும். ஆல்ரெடி சொன்ன அதே டெஃபினேஷன் தான். ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறப்ப என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக என்தால்பியும் டிக்ரீஸ் ஆகும், என்ட்ரோபியும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இதான் வந்து என்னது 5th பாயிண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்லேருந்து 6th பாயிண்ட் என்னது, பம்பு. பம்போட ஒர்க் என்ன, லைட்டாக பம்ப் பண்ணி லைட்டாக பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷரில் பாய்லருக்கு அனுப்புறதா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பம்ப் பண்ணுறப்போ கொஞ்சமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ கண்டிப்பாக என்தால்பியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது, என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகும். என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகுமா. ஓகேங்களா. 6th பாயிண்ட், என்தால்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் சார் என்ட்ரோபியை கான்ஸ்டன்டா வச்சிங்க, ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க. இந்த இடத்துல ஏதாவது ஹீட் கொடுக்குறோமா கிடையாது, ஹீட் எடுக்கிறோமா கிடையாது. பம்பில் நம்ம எந்த ஒரு ஹீட்டையும் கொடுக்க போகிறது இல்லை, பம்பிலேருந்து எந்த ஒரு ஹீட்டையும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஹீட் 0, அதனால என்ட்ரோபியை நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறேன். S5 = S6. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே அனுப்புகிறோம், பாய்லருக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா. பாய்லருக்கு அப்போ 6 to 1. 6 to 1 என்னது, பாய்லர். பாய்லரில் நமக்கு நல்லாவே தெரியும் டெம்பரேச்சர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உள்ளே போகிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உள்ளே போகிறப்ப ஹாட் வாட்டராகவோ இல்லை ட்ரை ஸ்டீமாவோ இருக்கும், ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுற போகிறோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்தால்பி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும், என்ட்ரோபி என்ன ஆகும். இந்த இடத்துல பாய்லரில் நம்ம ஹீட்டு கொடுக்குறோம், அப்போ ஹீட் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகுது, என்ட்ரோபியும் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டணுமா, அதுக்கு தான் இந்த லைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை ஸ்டீம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் முடிஞ்சு. ட்ரை ஸ்டீம் இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக அதோட என்தால்பி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு இருக்கக்கூடிய என்தால்பியும் ட்ரை ஸ்டீம் இருக்கக்கூடிய என்தால்பி எப்படி இருக்கும். ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஸோ என்தால்பி அதிகமாக இருக்கும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரை ஸ்டீம் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்தால்பி என்னவும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சேம் அதே தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல. ஸோ இதை விட இது கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இது 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ஆகும், சேம் டயக்ராம் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேம் இந்த பாயிண்ட் வரைக்கும் போகணும், நல்லா பார்த்துக்கங்க. டயக்ராம் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகணும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன், இது 2 இது 3 இது 4 ஆனால் 1 3 எப்படி இருக்கு, ஈவன் பாயிண்ட்ல இருக்கா. அதே மாதிரி இந்த 1 3 எப்படி இருக்கணும், ஈவன் பாயிண்ட்ல இருக்க மாதிரி காட்டணும். ஓகேங்களா. எப்படி சார் நாங்கள் காட்டுறது, உங்களால காட்ட முடியலையே. நான் வந்து 3ஐயும் சேர்த்து ஒரே இதில் நடத்துனேன். ஓகேங்களா. உங்களுக்கு கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பிஇ எக்ஸாமாக இருக்கட்டும், எம்ஏ எக்ஸாம், எந்த எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வருவாங்க. இப்போ ரீஹீட் ரேன்கைன் சைக்கிளில் ஹச்எஸ் டயக்ராம் வரைங்க அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் ட்ரை ஸ்டீம், ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ஃபார் வெட் ஸ்டீம் அப்படின்னு தனித்தனியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி கேட்குறப்ப நீங்கள் ட்ரை ஸ்டீமுக்கு தனியாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம், வெட் ஸ்டீமுக்கு தனியாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு தனியாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ 3ஐயும் சேர்த்து போட முடியாது. ஓகேங்களா. நான் நடத்துறதுனால அப்படி நடத்துகிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது ட்ரை ஸ்டீம் முடிஞ்சா. ஸோ வெட் ஸ்டீம் இருந்துன்னா என்ன ஆகும், ஸோ ட்ரை ஸ்டீமை விட என்தால்பி என்ன ஆகும், இன்னும் கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 ஓகேங்களா. இது 2 இது 3 நெக்ஸ்ட்டு இது 4 ஓகேங்களா. அகைன் இந்த 4 என்ன ஆகும், 5க்கு போகும். இது ஏதாவது ரிப்பீட்டடாக நடக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்துக்கங்க,
இது ஒரு 5790 கிலோஜூல் பெர் கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்தால்பியோட யூனிட் என்ன, கிலோஜூல் பெர் கிலோகிராம். இது ஒரு 5790 கிலோஜூல் பெர் கிலோகிராம் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பா என்தால்பி குறையும். குறைஞ்சு நம்ம ரீஹீட் பண்றப்ப என்ன ஆகும், அகைன் அந்த என்தால்பி இன்க்ரீஸ் ஆயிரும். சேம் என்தால்பிக்கு வந்து நின்றோம். 5790 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினுக்கு வந்துடும். இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு. ஓகேங்களா. அப்போ ட்ரை ஸ்டீம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு 4500 கிலோஜூல் பெர் கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 4500 இருக்கு. ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரை ஸ்டீம் எப்படி இருக்கு, என்தால்பி கம்மியாக தான் இருக்கு. ஆனால் என்தால்பி கம்மியாகவே இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே வரப்போ 4500, அப்போ கண்டிப்பாக இது ஒரு 3000 ஒரு 2500 குறையுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரீஹீட் பண்ணுறப்ப அகைன் என்ன ஆயிரும், அது 4500க்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்தால்பி இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்தால்பி என்னது, சேம் தான். அப்போ நீங்கள் இந்த 1 டேஷையும் 3 டேஷையும் எப்படி இருக்கணும், சேம் லைனுக்கு போகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி காட்டணும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் 1 டபுள் டேஷும் 3 டபுள் டேஷும் இந்த 1வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட் எப்படி இருக்கணும், சேம் லைனில் காட்டணும். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம், ஹச்எஸ் டயக்ராம் மூணையும் பார்த்தாச்சு. எதுக்கு, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், வெட் ஸ்டீம் 3 ஸ்டீமுக்குமே 3 டயக்ராமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் படி என்ன ஹீட் இருக்குது, அந்த இடத்துல என்ன ஒர்க் நடந்திருக்கு அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ரீஜென்ரேட்டிவ் ரேன்கைன் சைக்கிள் பார்க்கலாம். ஓகேங்களா. வாங்க நம்ம ப்ராசஸ் பார்ப்போம், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ ப்ராசஸ் படி பார்ப்போம். ஓகேங்களா. இந்த ப்ராசஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் 1 to 2. ஓகேங்களா. அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பல வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு. பட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1 to 2 ப்ராசஸ் நமக்கு என்னது, அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். இந்த இடத்துல ஹீட் எதுவுமே நம்ம கொடுக்கல, ஹீட் எதுவுமே எடுக்கல. அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா உங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியணும், தேர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஒரு சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்காது. ஓகேங்களா. உள்ளே போகிற ஹீட்டு அப்படியே வெளியே யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஓகேங்களா. அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போகாது. ஓகேங்களா. ஸோ டர்பைனை விட்டு வெளியே போகாது. இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு சிஸ்டம்னு வச்சுங்களேன். ஃப்ளாஸ்க்னா என்னது, டீ உள்ளே ஊற்றி வச்சுருக்கோன்னா மூடியே தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. நம்ம டீ கிளாஸை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அதுக்குள்ளே குலுங்கி வேணால் லாஸ் ஆகுமே தவிர நம்ம ஓப்பன் பண்ணாலோ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது என்னது, அதை நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும், டெம்பரேச்சர் லாஸ் ஆகும். நம்ம அதை க்ளோஸ் பண்ணி நம்ம சப்போஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்க, அப்போ என்ன ஆகும், அந்த கொடுக்குறதுனால சம் டெம்பரேச்சர் லாஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இது, க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கோம், சம் ஒர்க் நடக்குது. ஓகேங்களா. அந்த ஒர்க்னால தான் டெம்பரேச்சர் லாஸ் ஆகுமே தவிர அந்த ஹீட்டு வெளியே போகாது. ஓகேங்களா. தேர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஓகேங்களா. இதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்னா இன்னும் சிம்பிளாக ஞாபகம்னா வெப்ப பரிமாற்றம் நடைபெறாத ப்ராசஸ். வெப்ப பரிமாற்றம் நடைபெறாத ப்ராசஸ் தான் என்னது, அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. அப்போ நமக்கு இந்த இடம் WT1. ஓகேங்களா. டபிள்யூனா என்னது, ஒர்க் டன். ஓகேங்களா. ஸோ டர்பைன் 1, இது டர்பைன் 2. ஓகேங்களா. ஸோ WT1. ஓகேங்களா. அப்போ WT1ல எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்தால்பி H1, இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்தால்பி H2. ஓகேங்களா. உள்ள போறது H1, வெளியே வருது H2. அப்ப H1 மைனஸ் H2. ஓகேங்களா. H1 மைனஸ் H2. நெக்ஸ்ட் இப்போ உள்ள போயிருச்சு ரீஹீட். ஓகேங்களா. இந்த இடத்துல நாம என்ன பண்ணுவோம், என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோமா. ஸோ கண்டிப்பா என்தால்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ரீஹீட்ல. ஓகேங்களா. 2 to 3 ப்ராசஸ் என்னது நமக்கு, ஹீட் சப்ளைட். ஓகேங்களா. ஹீட் சப்ளைட். ஹீட் சப்ளைனாலும் நமக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, கிடையாது. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பாய்லரில் நமக்கு என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸா. ஸோ ரீஹீட்டில் என்னது நமக்கு சேம் அதே தான். ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் சப்ளைட். ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் சப்ளைட். ஓகேங்களா. இதை நம்ம QS1ன்னு வச்சுக்கலாம், QS2ன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பாய்லர் வந்து QS1ன்னு வச்சுக்கிட்டேன், ரீஹீட்டர் வந்து நம்ம QS2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதை QS2ன்னு வச்சுக்கலாமா இப்போ. ஓகேங்களா. QS2. இந்த இடத்துல ஹீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, உள்ளே போகிறது H2, வெளியே வருது H3. ஓகேங்களா. உள்ளே போகிறப்போ
லோ ப்ரெஷர் ஸ்டீம், அதாவது ஸ்டீமோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், வெளியே வரப்ப ஸ்டீமோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த என்தால்பி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். H3 எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ H3 மைனஸ் H2. ஓகேங்களா? என்னன்னு புரியுது உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா என்தால்பி அதிகமாக இருக்கும், டர்பைனில் ரன் ஆகி என்தால்பி குறையும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் குறையினால என்தால்பியும் குறையும். என்தால்பி குறைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஹீட்டர் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? அதை திருப்பி ஹீட் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் என்தால்பி இங்கே தான். ஓகேவா? மினிமம் என்தால்பி இது. அப்போ H3 மைனஸ் H2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 3 to 4 ப்ராசஸ் நமக்கு என்னது? லோ ப்ரெஷர் டர்பைனா. டர்பைனாவே நமக்கு தெரியும், அது என்னது? அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் சேம் ப்ராசஸ். ஓகேங்களா? WT2. ஓகேங்களா? Wனா ஒர்க் டன், T2 அப்படின்னா டர்பைன் 2, செகண்ட் டர்பைன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஹீட்டு. ஓகேங்களா? உள்ள 450 டிகிரி செல்சியஸில் உள்ள போதா, அப்போ என்தால்பி அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லியாச்சு. நம்ம ஒர்க் நடந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சர் குறையுமா? அப்போ என்தால்பி என்னது? குறையும். அப்போ இந்த என்தால்பி உள்ள போகிற என்தால்பி அதிகமாக இருக்கும். டர்பைனில் ஒர்க் நடந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சர் லாஸ் ஆகி வெளியே வர என்தால்பி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அப்போ H3 மைனஸ் H4 இப்படி எழுதிக்கலாமா? H3 மைனஸ் H4. ஏன் சார் H4 மைனஸ் H3 எழுதக்கூடாது? வெளியே வரப்ப நமக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னா என்தால்பி குறைஞ்சிருக்கும். உள்ளே போகிறப்ப நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக உள்ளே போகுது டர்பைனுக்குள்ளே போகிறப்ப, அப்போ என்தால்பி எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதிகமான என்தால்பி மைனஸ் மினிமம் என்தால்பி. ஓகேங்களா? மேக்ஸிமம் என்தால்பி மைனஸ் மினிமம் என்தால்பி. மேக்ஸிமம் H3, மினிமம் என்னது? H4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 to 5 ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து 4 to 5 ப்ராசஸ். 4 to 5 நமக்கு என்னது? கண்டென்சர். ஓகேங்களா? கண்டென்சரில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இதுவும் நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ஸு. அதில் என்ன பண்ணுறோம்? ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாய்லரில் ஹீட் சப்ளை பண்ணுறோம், ரீஹீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஆனால் கண்டென்சரில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம், ஹீட்டை வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம், QR. ஓகேங்களா? அப்போ QR எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகேங்களா? உள்ளே போகிறப்ப என்தால்பி என்னது? H4. உள்ளே போகிறப்ப என்தால்பி H4, வெளியே வரப்போ என்தால்பி H5. ஓகேங்களா? கரெக்டுங்களா? 5th ஸ்டேஜுங்கிறதுனால H5ன்னு போட்டிருக்கேன். இது ஸ்டீம், இது வாட்டர். உங்களுக்கே தெரியும், கண்டென்சரில் உள்ளே போகிறது ஸ்டீமு, வெளியே வரப்போ வாட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் எது என்தால்பி அதிகமாக இருக்கும்? நமக்கு ஸ்டீமோட என்தால்பி தான் அதிகமாக இருக்கும், வாட்டரோட என்தால்பி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்? ஸ்டீமில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், வாட்டரில் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ H4 மைனஸ் H5. ஸ்டீமோட என்தால்பி மைனஸ் வாட்டரோட என்தால்பி. ஓகேங்களா? முடிஞ்சா? நெக்ஸ்ட் 5 to 6 ப்ராசஸ். ஓகேங்களா? 5 to 6 ப்ராசஸ் நமக்கு என்னது? பம்பு. ஓகேங்களா? பம்பு. இந்த இடத்துல பம்போட ஒர்க் என்ன? பம்ப் பண்ணி அதை ஹை ப்ரெஷருக்கு கன்வெர்ட் பண்ணுறோமா? ஸோ இந்த இடத்துல அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷனா? ஸோ அப்படியே இந்த இடத்துல என்னது? அடியாபெட்டிக் கம்ப்ரஷன். ஓகேங்களா? அடியாபெட்டிக் கம்ப்ரஷன். adiabatic compression. Adiabatic என்ன? There is no heat exchange between system and surrounding. ஸோ பம்பில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் வெளியே வராது, அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட்டையும் அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பம்பில் நம்ம ஹீட்டை தொடவே போகிறது இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஹீட் எடுக்க போகிறதும் கிடையாது, பம்பில் நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட் ஆட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதான் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? ஹீட்டை ஆட் பண்ணவும் இல்லை, ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பம்போட ஒர்க் என்ன? கம்ப்ரஸ் பண்ணுறதா? ஸோ கம்ப்ரஷன், அடியாபெட்டிக் கம்ப்ரஷன். ஓகேங்களா? ஸோ அடியாபெட்டிக் கம்ப்ரஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்க சார், ஓகே. இப்போ பம்ப் ஒர்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகேங்களா? உள்ளே போகிறப்ப H5, வெளியே வரப்போ என்னது? H6. வெளியே வரப்போ H6. இப்போ இந்த இடத்துல வாட்டர் உள்ளே போகுது பார்த்தீங்களா? பம்ப் பண்ணுறப்ப கொஞ்சமாக என்ன ஆகும்? வாட்டரோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுமா? ஏன்? உள்ளே போகிறப்ப லோ ப்ரெஷரில் இருக்குது. ஓகேங்களா? தண்ணி விலகி இருக்குது. ஓகேங்களா? தண்ணியோட மூலக்கூறு எப்படி இருக்குது? விலகி இருக்குது, தள்ளி இருக்குது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? பம்ப் பண்ணுறோம். உள்ள இது வந்து H5. ஓகேங்களா? இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து H5. மாலிகூல்ஸ் விலகி இருக்குது. ஓகேங்களா? நம்ம வாட்டரை என்ன பண்ணுறோம்? அழுத்துறோம். ஓகேங்களா? வாட்டரை அழுத்துறப்ப இதோட வால்யூம் குறையுதா?
அப்போ இந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, ஒன்னோட ஒன்று நெருங்க ஆரம்பிக்குது. ஒன்னோட ஒன்று நெருங்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும், ஹீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் என்ன ஆகும், என்தால்பியும் அதிகமாகும். ஸோ உள்ளே போகிறப்ப என்தால்பி கம்மியாக இருக்கும், வெளியே வரப்போ எப்படி இருக்கும், என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிற என்தால்பி மைனஸ் மினிமம் என்தால்பி, மேக்ஸிமம் என்தால்பி மைனஸ் மினிமம் என்தால்பி. ஓகேங்களா? ஸோ பம்புக்கு கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு பாய்லர். பாய்லர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஓகேங்களா? பாய்லரில் என்ன நடக்குது, நமக்கு நார்மலாக தெரியும், ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். இந்த இடத்துல பம்ப் பண்ண எப்படி சார் சொல்கிறீங்க, இந்த இடத்துல பம்போ கம்ப்ரஸரோ எந்த ஒரு பார்ட்டுமே வைக்கல. உள்ளே போகிறப்ப என்ன ப்ரெஷரில் உள்ளே போகுதோ வெளியே வர்ற வரைக்கும் சேம் ப்ரெஷரில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். இந்த இடத்துல ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறோம் கான்ஸ்டண்ட்டாக. ஓகேங்களா? அதோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு டிவைஸும் பாய்லரில் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ பம்ப்லேருந்து வெளியே போகிற ப்ரெஷர் தான் டர்பைனுக்கு உள்ளே போகும். ப்ரெஷரில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ பாய்லரில் ஏதாவது ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிருக்குமா, கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். சரி, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், வேறு எதுவுமே நம்ம பண்ணலையா? பாய்லர் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் சப்ளை பண்ணுறோமா? ஸோ QS, அதாவது ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இது QS1 வச்சுக்கலாமா? பாய்லர் நம்ம சப்ளை பண்ணுறோம், பாய்லர் நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோமா? ஸோ இது QS1. ரீஹீட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் கொடுக்குறோம், அது QS2. இப்போ இந்த QS1 எப்படி கால்குலேட் பண்ணுறது? இது H6ஆ? அப்போ உள்ளே போகிறப்ப H6, வெளியே வரப்போ H1. உள்ளே போகிறப்ப H6, வெளியே வரப்போ என்னது, H1ஆ? உள்ளே போகிறப்போ வாட்டராக போகும், பாய்லர்லேருந்து வெளியே வரப்போ ஸ்டீமாக வெளியே வரும். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ஸ்டீமோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அப்போ வாட்டரோட என்தால்பி கம்மியாக தான் இருக்கும், ஸ்டீமோட என்தால்பி எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். H1 மைனஸ் H6. H1 அப்படிங்கிறது ஸ்டீமோட வெளியே வரக்கூடிய ஸ்டீமோட என்தால்பி. ஓகேங்களா? மைனஸ் உள்ளே போகக்கூடியது, உள்ள பாய்லருக்குள்ள என்ன போகும், வாட்டர் தான் போகும். அப்போ வாட்டரோட என்தால்பி. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே என்தால்பி வச்சு ஹீட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சா? இப்போ எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒர்க் டன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒர்க் டன் நமக்கு என்னென்ன பாசிட்டிவ் ஒர்க்கு, டர்பைனில் ஒரு பாசிட்டிவ் ஒர்க் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ WT1. ஓகேங்களா? நமக்கு என்னென்ன ஒர்க் டன் கிடைக்குது. ஓகேங்களா? WT1. ஓகேங்களா? இது ஒரு ஒர்க்கு, பாசிட்டிவ் ஒர்க்கு. நமக்கு டர்பைன் நமக்காக வேலை செய்யக்கூடிய டிவைஸ். ஸோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒர்க்கு. அடுத்து WT2, டர்பைன் செகண்ட் டர்பைனில் நடக்கக்கூடிய ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம், WT2. ஓகேங்களா? அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ எதை மைனஸ் பண்ணுறோம், நமக்கு எந்த இடத்துல லாஸ் ஆகுது, பம்பில் தான் வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா பம்பை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணணும், அப்போ தான் பம்பு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? வீட்டில் தொட்டு மோட்டர் ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் போடுறோம்ல, அந்த பம்பு ரன் ஆகி தான் அந்த ஹை ப்ரெஷர் கன்வெர்ட் பண்ணி தொட்டிக்கு அனுப்புது. அப்போ நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லாஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இங்கே நம்ம என்னதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணாலும் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை திரும்பி நம்ம பம்புக்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்கு அது ஒரு லாஸ் ஒர்க் தானே. ஸோ அந்த ஒர்க்கை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ நம்ம மைனஸ் பம்ப் ஒர்க் டிவைடட் பை நமக்கு இன்புட் என்னது, இது அவுட்புட். ஓகேவா? எஃபிஷியன்சினாவே நமக்கு அவுட்புட் பை இன்புட் தானே. இப்போ நமக்கு அவுட்புட்லாம் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் அவுட்புட். இது ரெண்டு பாசிட்டிவ் அவுட்புட், இது நெகட்டிவ் அவுட்புட், அதனால மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அவுட்புட் பை இன்புட்டா? ஓகேங்களா? இன்புட் நமக்கு என்னென்ன இருக்குது, ரெண்டு இன்புட் இருக்குது. ஒன்று QS1, இன்னொன்று QS2. ரெண்டு ஹீட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஹீட் ரிஜெக்டர் அதை விட்டுருங்க, நமக்கு இன்புட் என்னது. ஓகேங்களா? ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, வெளியே போகிறது. ஓகேங்களா? நம்ம என்ன தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒரு ஹீட் கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒரு ஹீட் கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறோம், QS1 + QS2. அவ்வளோதாங்க. புரியுதா? இப்போ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரீஹீட் ரேன்கைன் சைக்கிள். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் ப்ளஸ் PV டயக்ராம், TS டயக்ராம், HS டயக்ராம் பார்த்தாச்சு. ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ரெட் கலர், ஃபார் ட்ரை ஸ்டீம் க்ரீன் கலர், ஃபார் வெட் ஸ்டீம் ப்ளூ கலர். ஸோ மூணையும் நம்ம ட்ரா பண்ணி காட்டியாச்சு, மூணுக்குமே. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியணும், 1ம் 3யும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக ஒரே பாயிண்டில் இருக்கணும். இந்த 1 டேஷும் 3 டேஷும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக ஒரே பாயிண்டில் இருக்கணும். ஏன், உங்களுக்கு ஹை ப்ரெஷர் டர்பைன்லையும் லோ ப்ரெஷர் டர்பைன்லையும் உள்ளே போகிற டெம்பரேச்சர் என்தால்பி எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பாய்லருக்குள்ள உள்ள விட்டு ரீஹீட் பண்ணுறோம். ஸோ நான் அந்த டயக்ராமில் இப்படி காட்டியிருக்கலாம்,
பட் நீங்கள் தனியாக போடுறப்ப எப்படி இருக்கணும், இதான் 1 3, இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னா இதே டயக்ராம் தான் என்னது ட்ரை ஸ்டீமுக்கும், இதே டயக்ராம் தான் என்னது வெட் ஸ்டீமுக்கும். ஆனால் டெம்பரேச்சர் வேல்யூ மட்டும் மாறும். ஓகேங்களா, இந்த ரெட் கலரில் போட்டிருக்க டயக்ராம் தான் மூணுக்குமே, ட்ரை ஸ்டீமுக்கும் சரி, வெட் ஸ்டீமுக்கும் சரி, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கும் சரி. ஆனால் டெம்பரேச்சர் இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருந்துச்சுன்னா 450 டிகிரி செல்சியஸ்லேருந்து 500 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ட்ரை ஸ்டீமாக இருந்துச்சுன்னா ஒரு 100லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதே நமக்கு வெட் ஸ்டீமாக இருந்துச்சுன்னா 80 டிகிரி செல்சியஸ் 90 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாகும். டயக்ராம் சேம் தான், டெம்பரேச்சர் வேல்யூ மாறும். இங்கேயும் டயக்ராம் சேம் தான், என்தால்பி வேல்யூ மாறும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ திருப்பி பாருங்கள், ஒரு 2 டைம்ஸ் மினிமம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா. ஸோ இந்த கேட் எக்ஸாம் படிக்கிறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் மெக்கானிக்கல் எக்ஸாம் படிக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரில. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரீஜெனரேட்டிவ் ரேன்கைன் சைக்கிள் பார்ப்போம். ஓகே.